கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு தனித்தீவை சுத்தி பார்க்க வந்த இடத்துல இவங்க எல்லாருமே அங்கேயே வசமா மாட்டிக்கிறாங்க. அதோட அந்த தீவுல பல 100,000 வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போனதா சொல்லப்படுற டைனோசர் போல பல உயிரினம் இன்னுமே அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு டைனோசர் கிட்ட இவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. அதுவும் இவங்க கொல்றதுக்காக துரத்திட்டு வர அதுல இவங்க எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சிடுறாங்க. இப்ப அந்த டைனோசர் இந்த அம்மாவையும் ஒரு குட்டி பையனை மட்டும் விடாம துரத்திட்டே போக இவங்களும் ஒரு இடத்துல அதுகிட்ட வசமா மாட்டிக்கிறாங்க. இனி அவ்வளவுதான் இவங்களோட கதை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல பார்த்து ஏதோ ஒண்ணு வந்து அந்த டைனோசர் அட்டாக் பண்ணி அப்படியே தூக்கி போடுது. என்னன்னு பார்த்தா இது வரைக்கும் யாருமே பாத்துறாத சைஸ்ல ஒரு ராட்சச பாம்பு ஒண்ணு அங்க இருக்க. இத பார்த்ததுமே அந்த அம்மா உட்பட மத்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா அந்த குட்டி பையன் மட்டும் அந்த பாம்பை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதே போல அந்த பாம்பும் அந்த குட்டி பையனை அட்டாக் பண்ண வந்த அந்த எல்லா டீரெக்ஸுமே அட்டாக் பண்ணி கொடூரமா சாகடிக்குது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா ஒரு ராட்சச தவளை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பையன் தெரியாதனமா ஒரு குகைக்குள்ள போய் மாட்டிக்கிறான். பார்த்தா அங்க ராட்சச சைஸ்ல நிறைய முட்டைகள்லாம் இருக்க. இவனும் அதை ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருப்பான். அப்போ அங்க வந்து ஒரு குட்டி டைனோசர் அந்த முட்டைகள் எல்லாத்தையுமே உடைச்சு அது உள்ள இருக்கிற அந்த கருவை சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த பையன் இதை பாத்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த டைனோசரும் இவனை பாத்துடுது. சோ இப்ப இவன் அட்டாக் பண்றதுக்காக துரத்திட்டு வர இவனும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருந்த உடைஞ்சு போன ஒரு முட்டை ஓட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அந்த டைனோசர் இவன் எப்படியோ கண்டுபிடிச்சு இவன் அட்டாக் பண்ண வர சரியா ஒரு ராட்சச பாம்பு ஒண்ணு அந்த இடத்துக்கு வந்துருது. சொல்ல போனா இது அந்த பாம்போட குகை தான். இப்ப இதோட முட்டைகள் எல்லாமே உடைஞ்சு போயிருக்கிறத பார்த்த அந்த பாம்பும் கோவமாகி அந்த டைனோசர் அட்டாக் பண்ணி அது அப்படியே முழுசா விழுங்கிடுது. அதுக்கப்புறமா அந்த முட்டையில இருந்து ஏதாவது ஒரு குட்டியாவது உயிர் தப்பிச்சதான்னு சொல்லி இதுவும் அந்த உடைஞ்சு போன அந்த முட்டை ஓட்டை எல்லாத்தையுமே ஒன்னா திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த பையன் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஓட்டையும் திருப்பி போட அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த பையனும் இப்ப வெளியே வந்து விழுகிறான். சோ இத பார்த்த அந்த பாம்பும் இது தன்னோட குட்டின்னு நினைச்சிருந்திருக்கும். அதனாலதான் அந்த பையனுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அந்த பாம்பு அங்க வந்து இவன் அதுகிட்ட இருந்து காப்பாத்த பார்த்திருந்திருக்கும். கடைசியா இந்த பாம்போட உதவியாலேயே இவங்களும் அந்த தீவுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆயிடுறாங்க.